ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னா CapCut ஆப்பில் எப்படி ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட் எஸ்பெஷலி எப்படி ஆட் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் பேரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நியூ ப்ராஜெக்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணால் கீழே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் உங்களுக்கு இதில் நிறைய வரும். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் தான் நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ் அண்ட் அப்புறம் ஷேர் ஃபாண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்லோட் ஃபைலை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே ஃபைல் மேனேஜரில் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் வந்து அது எதில் வச்சுருந்தீங்கன்னு பார்த்து நான் டவுன்லோடில் கடந்து அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் ஆட் பண்ணால் போதும். இதில் தமிழ் ஃபாண்ட்னு எப்படி ஆட் பண்ணிடலான்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபைலை கொடுத்துட்டு தமிழ் ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இன்ஷார்ட்டில் கொடுத்தேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அது கூட நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். வந்து க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் போயிட்டு லிரிக்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தமிழில் எடுத்துக்கோங்க. நான் இந்த லிரிக்ஸை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபாண்ட்டில் போயிட்டு உங்கள் ஃபாண்ட் என்னவோ இப்போ தமிழ் ஃபாண்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறனால அந்த ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு. நான் இதிலே நிறைய ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் தமிழ் ஃபாண்ட். அதெல்லாம் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் வந்து ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஒரு ஃபைல் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஒவ்வொன்றா தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு கீழேயும் நான் தமிழ் ஃபாண்ட் அண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் கொடுக்கேன். 2 ஃபாண்ட்டு இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். தமிழ் லிரிக்ஸை வந்து க்ரோம்லேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு டெக்குன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாங்க்கு எதுக்கு தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம்.